ஹalleluya, praise Lord. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், சிறைப்படுத்துகிறவர்களாய் இருங்கள். நம்ம வேதத்தை நல்லா வாசித்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதுல கடைசி பகுதியில சொல்லுது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழாய் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அதுல முந்தின வசனம் படிக்கும்போது தேவ பலத்தோடு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழாய் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம இருதயத்திலிருந்து எப்பொழுதுமே மற்றவங்களை குறித்தான ஒரு எரிச்சல், பெருமை, பொறாமை, வைராக்கியம், கசப்பு, சில நேரத்துல தேவனுக்கே விரோதமான முறுமுறுப்புகள், இச்சையான எண்ணங்கள், மாமிசத்தின் எண்ணம், இவைகள் எல்லாம் நீங்கள் சிறைப்படுத்தும் போதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை உலக பிரகாரமாகவும் சரி, நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா வாழ முடியும். தேவ பலத்தோடு நீங்கள் தப்பான எண்ணங்கள் உங்க இருதயத்தில் எழும்பும் போதே அதை சிறைப்படுத்துவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.